சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இறுதித்தோறும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள்னா என்ன அர்த்தம்? எல்லாத்திலையும், உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சத்திலையும் அவரை நினைத்துக்கொள். வழிகளில் எல்லாம்னா காலையில் வேலைக்கு போகும்போது நாளைக்கு அவரை நினைத்துக்கொள். கர்த்தர் எவ்வளோ உதவுறாரு, எவ்வளோ ஞானத்தை தர்றாரு, எவ்வளோ காப்பாற்றுறாரு, எவ்வளோ விடுவிக்கிறார் பிரச்சனையிலேருந்து. எத்தனையோ கண்ணிகள், எத்தனையோ இடையூறுகள், எத்தனையோ பிரச்சனைகள் பிசாசு அழிக்கிறதுக்கு எப்படி எப்படியோ முயற்சி பண்ணுறான். எல்லாத்தையும் காப்பாற்றி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே கர்த்தர் எவ்வளோ காப்பாற்றிருக்காரு பாருங்கள். பிசாசு வந்து பொல்லாதவன். எங்கே ட்ராப் பண்ணி எங்கே ஆளை கவுத்தரலாம், எங்கே தோக்கடிச்சிடலாம், எங்கே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம். இவனை எப்படி பிச்சைக்காரனாகிறது அதுதான் அவன் வேலை. இருக்கிற ஆசீர்வாதத்தெல்லாம் இருந்தா ஆதாம் தானே பண்ணான். ஆதாம் எப்படி இருந்திருப்பான்னு யோசித்து பாருங்கள். ஏதேன் தோட்டத்தில் பொன் விளையிற பூமியில் உட்காந்துன்னு இருந்தான். நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தான். வெளியே அனுப்பிச்சிட்டாரு. வெளியே ஒன்றுமே இல்லை, முள்ளும் குறுக்கும் தான் வளருது. இவன் போய் சரி பண்ணலான்னு போனால் சரியாக விளைய மாட்டேங்குது. நெத்தி வேர்வை. எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இழந்தான் பாருங்கள். இன்றைக்கும் பிசாசு கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த அருமையான வாழ்க்கையாகிய இந்த ஏதேன் தோட்டம் மாதிரி வாழ்க்கையிலேருந்து நம்ம வெளியேற்றுறதுக்கு தான் எல்லா முயற்சியும் பண்ணிகிட்ருக்கிறான். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு தான் எல்லா முயற்சியும் பண்ணுறான். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுறாரு. நம்ம நல்லா வளர்ந்து வந்த காலத்தில் நல்ல நல்ல உபதேசங்கள்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ப்பா. இது மட்டும் கேட்டு இல்லைன்னா அழிஞ்சே போயிருப்போம்னு யோசிச்சிருக்கேன் எத்தனை தடவை. நல்ல காலம் இதை சொன்னாங்க, தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லைன்னா கெட்டே போயிருப்போம், இல்லைன்னா எங்கேயோ போய் நாசமாக போயிட்டுருப்போம். இந்த அறிவு காப்பாற்றுது, இந்த ஞானம் காப்பாற்றுது. கர்த்தர் போதித்து நடத்துகிறார். எவ்வளோ அருமையாக காப்பாற்றுறார் கர்த்தர். அதைத்தான் சொல்லியிருக்கணும். வழிகள் எல்லாம் என்ன பண்ணு, அவரை நினைத்துக்கொள். எத்தனை பேர் நாளைக்கு கர்த்தரை நினச்சிக்கொள்ள போகிறீங்க? சிலருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் கர்த்தர் ஞாபகம் வருது. ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிளே ஞாபகம் வரும். ஞாயிற்றுக்கிழமை தான் ஜெபமே ஞாபகம் வரும். ஞாயிற்றுக்கிழமை தான் ஆண்டவரே ஞாபகத்துக்கு வருவார். திங்கள்லேருந்து சனி வரைக்கும் என்னங்க ஒரே உலகத்தில் மல்லு கொடுக்குறதோடு சரியாக இருக்குதுன்றாங்க. இல்லை, காலையில் எழுந்திரிச்சோன்னா கர்த்தரை நினைத்துக்கொள். கர்த்தருடைய உதவி எனக்கு தேவை, அவருடைய கிருபை எனக்கு தேவை, அவருடைய ஞானம் எனக்கு தேவை, அவருடைய தயவு எனக்கு தேவை. அது இருக்குது. அவர் எனக்கு முன்னால் போகிறாரு, என் கூடயே இருக்கிறாரு. அதை நினைத்து கொள்கிறாரு. முழு இறுதியத்தோடு கர்த்தர் அது அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். 9ஆம் வசனம் பாருங்கள். உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லாம் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்படியே காயின் ஸ்டோரி இங்கே வருதா? அந்த டீச்சிங் பாருங்கள், அதுதான் ரூட்டு. அதில் வளர்ந்த மரம் தான் இது. வேலையை சரியான அப்ரோச்சோடு செய்யுங்க. அந்த வேலையில் பலன் உண்டாகும்போது முதற் பலன் எல்லாவற்றிலும் பொருளாலும் விளைவின் எல்லாம் முதற் பலனாலும் கர்த்தரை நல்லா வேலை செஞ்சு நல்லா வியாபாரம் பண்ணி தொழில் பண்ணி நல்லா சம்பாதிக்கும் போது அப்போ தான் பாருங்கள் தாறுமாற எண்ணங்கள் உண்டாகும். தாறுமான எண்ணம். எனக்கு கொஞ்சம் வசதி வந்தோடனே இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, ஆடலாமா, கொஞ்சம் ஆடி பார்க்கலாமா, எவனும் ஆடுறான், நம்ம கொஞ்சம் ஆடி பார்க்கக்கூடாதா, காசை வச்சுக்கிட்டு ஆடி பார்க்கக்கூடாதா? கர்த்தர் ஆடுறதுக்கு கொடுக்கல, அனுபவிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிறார். நல்ல விதத்தில் அனுபவிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிறாரு. நல்ல விதத்தில் வாழ்கிறதுக்கு கொடுத்துருக்கிறாரு. மேன்மையான விதத்தில், அருமையான விதத்தில், கண்ணியமான விதத்தில் நீங்கள் நல்லா வாழ்ந்தால் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட்டுட்டு தாறுமாறாக யோசிக்கிறது, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா. ஊர் உலகத்தில் அப்படிலாம் நடக்குது பாருங்கள். கொஞ்சம் நல்லா வருமானம் வந்தோடனே இன்னொரு குடும்பமே வச்சுக்கலான்ற ஐடியாலாம் வருது சிலது. ஏன்னா இப்போ நல்லா வருது, வருமானம் நல்லா வருது இல்லை, ஒரு குடும்பம் இல்லை 2 குடும்பம் கூட வச்சு சமாளிக்கலாம். இப்போ கொஞ்சம் வருமானம் அதிகாரம்னா புத்தி அப்படியே பேதலிச்சிருது, பைத்தியம் பிடிச்சிருது. கர்த்தர் சொல்கிறாரப்பா, நல்லா வரும்போது என்ன பண்ணு, கர்த்தர் என்னென்ன அவரால் வந்தது. அப்போ என்ன நினைக்கணும், எதுக்கு எனக்கு இவ்வளோ கொடுத்தாரு? நிறைய நேரத்தில் எண்ணி பார்க்குறது உண்டு, எதுக்கு ரொம்ப ஜாஸ்தி கொடுத்துருக்கிறாரு. நமக்கு எல்லோரும் கிறிஸ்தவங்களும் என்ன சொல்கிறாங்க, எனக்கு அது போதும் போதும், 2 இட்லிக்கு மேலே என்னத்தை சாப்பிட போகிறோம் நம்ம, இப்படிலாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. நான் கேட்டுருக்கிறது. நமக்கு எதுக்கு அதெல்லாம்? 2 சட்டைக்கு மேலே தேவையாது, வேணவே வேணாம். 2 இட்லிக்கு மேலே தேவையா, வேணவே வேணாம், போதும் போதும் போதும். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் கர்த்தர் 2 இட்லியோட நிறுத்த மாட்டேன்றாரு. எவ்வளோ வேணால் சாப்பிட்லான்ற வச்சிடுறாரு. எப்படி கொண்டு போயிடுறாரு, நல்லா ஆசீர்வச்சு ஹோட்டலில் போய் உட்காந்து இந்த சைடை மட்டும்தான் வாசிக்கிறேன், இந்த சைடை வாசிக்கிறதே இல்லை. எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு காலத்தில் முதல்ல இந்த சைடு தான் வாசிப்போம், இருக்கிறதுலே லோவஸ்ட் ஐட்டமாக தான் செலக்ட் பண்ணுவோம். அப்புறம் கடவுள் வாழ்க்கையை மாற்றி இந்த சைடை பற்றி கவலைப்படாதன்னு ஆக்கிடுறாரு. இது ஒரு பொருட்டே கிடையாது, இதில் பார்த்து என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோ அப்படின்றார், எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கோன்றார். இப்போ நான் நினச்சி பார்க்குறது, எவ்வளோ கர்த்தர் எதுக்கு இவ்வளோ கொடுத்துருக்குறாரு, எதுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காரு ஒரு மனுஷன் கையிலனா,
அந்த மனுஷன் இன்னொரு 10 பேருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கணுமா தான் கொடுத்துருக்காரு. வேற காரணமே கிடையாது. பாருங்க, ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக யோசிக்கணும். கர்த்தர் எதுக்கு கொடுத்துருக்காரு? நான் ஆட்டம் போடுறதுக்காக இல்லை, தலைதறிக்கு ஆடுறதுக்காக இல்லை. இதை வச்சு கர்த்தருடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்துறது, எப்படி ஆசீர்வாதமாக விளங்குகிறது? பொருளின் முதற் பலனால், எல்லா விளைவின் பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கனம் பண்ணும்போது என்ன ஆகும் கவனிங்க. கனம் பண்ணும்போது என்ன ஆகணும்? 2 இட்லியே போதும் 2 சாட்டையே போதுன்ற ஆள்லாம் நல்லா கவனிங்க. ஹலோ, கர்த்தர் கேட்க மாட்டேங்கிறார். சொன்னா கூட 2 இட்லி போதாடுறா, போதாதுன்றாரு. நீ என்ன கனம் பண்ணு. கனம் பண்ணோன்னு கர்த்தர் ஆஹா அவனுக்கு பரலோகத்தில் மெடல் தர்றேன்ட்டாரா? கிடையாது. கனம் பண்ணுன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். இது தானே வேணான்றோம் ஆண்டவரே. போதும், ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தா இதுக்கு கணக்கெல்லாம் எழுதிக்கிட்டு எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது, ரொம்ப இதாகிடுது, ரொம்ப அதிகம். கர்த்தர் சொல்கிறார், நல்லா நிரம்பட்டு போ, நல்ல பிரச்சனை இது, வச்சுக்கோ. பூரணமாய் நிரம்பும் நாளைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். கர்த்தர் குடுன்னு கொடுத்து தள்ளுறாரு. நீங்கள் நம்புனா நம்புங்க, நம்புறவங்க நம்புங்க, நம்பாதவங்க போங்க. நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன். எப்படி இருக்கணும்? ஆபேல் மாடலில் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். கர்த்தருக்காக வேலை செய்யணும், கர்த்தரை கனம் பண்ணணும், கர்த்தருக்கு பெஸ்ட்டு, கர்த்தருக்கு ஃபஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு? பூரணமாக நிரம்பும் ஆலையில் திராட்சரசம் புரண்டு ஓடும். எப்படி சம்பாதிக்கணும், எப்படி வேலை செய்யணும், அது வேலை செய்கிறது மூலமாக வர பலனை வச்சு கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்தணும், எல்லாமே அங்கே ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் காயின் ஆபேல் கதையிலேருந்து வந்து அப்படியே வளருது. பாருங்கள், வேதவசனம் அதை இன்னும் தெளிவாக பிற்காலத்தில் போதிக்கக்கூடிய அளவுக்கு அது வருது.